எல்லாரோட லைஃப்லையுமே கஷ்டங்கிறது வராமல் இருக்காது. இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்தது தானே வாழ்க்கை. ஸோ நம்மளுக்கு வர கஷ்டத்தை நம்ம தான் கடந்து போகணும். அதை நம்மளே எப்படி இந்த கஷ்டத்தை இல்லாமல் ஆக்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டிப்ஸு. இதில் மொத்தம் 3 பாயிண்ட் எழுதியிருக்கேன். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உன் மனதில் உள்ள கவலைகளை அனைவரிடமும் பகிராதே. நெருக்கமான, அதாவது உன் நலனில் அக்கறையுள்ள ஒருவரிடம் மட்டும் கூறு. ஒவ்வொருத்தவங்களுக்கு யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கிறது பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம மனசில் ஏதாவது ஒன்று கஷ்டம்னு ஒன்று வந்துட்டால் அது யார்கிட்டையாவது சொன்னால் தான் அந்த பாரம் குறையிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம இப்போ எந்த டைப்பில் இருக்கோங்கிறத நம்மளே பார்த்துக்கலாம். சொல்லலாங்க எல்லார்ட்டையும், ஆனால் எல்லோரும் கேட்குற எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அந்த டயத்துக்கு நம்ம அவங்ககிட்ட சொல்கிறதுனால நம்ம பாரம் குறையுமே தவிர அந்த கஷ்டங்கிறது ஃபுல்லாலாம் போகாது. ஸோ அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய நலனில் யார் அக்கறை எடுத்துக்கிறாங்களோ, அதாவது நம்மளுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற யாராவது ஒரு ஜீவனாவது இருக்கும். அந்த ஜீவன் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. அந்த ஒரு ஆள்கிட்ட மட்டும் உங்களுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க எப்போதுமே வச்சுக்கிருங்க. மற்றபடி எல்லார்ட்டையும் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நோட் பேப்பர் எடுத்து அதில் நம்மளுக்கு என்ன தோணுதோ, நம்ம எதை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை பற்றி எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம எழுதிக்கிறலாம். ஒரு ஆள்கிட்ட சொன்னால் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிற ஸ்லாங்லேயே கூட நீ எழுதிக்கிறலாம். இப்படி தான் எழுதணும், அப்படி தான் எழுதணும், அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம அடுத்தவட்ட சொன்னால் நம்ம அதை பற்றி திரும்ப நினைக்க மாட்டோம். சொல்லிட்டா நம்ம மனசுலேருந்து அது போனது மாதிரி ஆயிரும். அதே மாதிரியே நம்ம ஒரு நோட் பேப்பர்லையும் எழுதிட்டோம்னா அது திருப்பி எடுத்து பார்க்குறதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எழுதிட்டோமா, முடிஞ்சிச்சு, விட்டுருங்க அப்படியே. அதை நம்ம கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கே அது சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா நம்ம எதை கஷ்டம் சொன்னோமோ அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போயிருக்கும். நம்ம எதை கவலையாக ஃபீல் பண்ணோமோ அந்த கவலை நம்மளை விட்டு போயிருக்கும். கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். 2 நாளில் போயிடுச்சா, 4 நாளில் போயிருமா அப்படின்னா கேள்வி கேட்குறது வேஸ்ட்டு. அதை எழுதி வச்சதோட மறந்துடணும் ஃபஸ்ட்டு. அதை திரும்ப நம்ம மைண்ட்லேயே போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு இருக்கிற கஷ்டத்தை பொறுத்து தாங்க அது போகிறது. சின்ன கவலையாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் சரியாயிரும். பெரிய கவலையாக இருந்தால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாமல் போயிடும். இதை ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம அதில் எழுதி வச்சோன்னே நம்மளை விட்டு அந்த எண்ணங்கள் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் நம்ம மனசில் ஓடும். அப்போது நம்ம மூளையே என்ன செய்யும்னா, அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாமோ அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அந்த கஷ்டத்தில் இருந்து அதை சால்வ் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். அதை நோக்கி நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது நம்மளுக்கே தெரியாது. இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம், கஷ்டமோ எது வந்தாலும் நம்ம மனசை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறணும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரகசியம் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குங்க. அதை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரில. படித்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயே கூட இந்த லைன் வரும், நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம மனசு எதை நினைக்கிதோ அது கண்டிப்பாக நடக்கும். அந்த லாஜிக் தான் இந்த இதுலேயும் யூஸ் ஆகும். ஸோ ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருக்கும்போது உங்களுக்கு என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம மனசில் ஓட விடுங்க. அந்த மைண்ட் செட்டை எப்போதுமே நம்ம மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கிறோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றம் உண்டாகும். உங்களுக்கே அது சர்ப்ரைஸாக இருக்கும். நம்முடைய கவலைகளும் போகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.